படத்துல சந்தனத்தேவன்ல வந்து வைரமுத்து சார் தான் முதல் முறையாக நான். அதனால அவர் சொல்ல எதிரியே அவன் மேடையில வச்சு எனக்கு சொல்லியிருக்கான், நீ என்ன கேட்குறியான்னு கேட்பாரு. 2 எதிரிகளை ஒன்றாக வச்சு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா செஞ்சு பார்த்துருவோம். அதையும் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய சத்திரிய வம்சத்துடைய போராட்டத்தை தன்னை சுற்றி நடந்த சூழ்ச்சி தெரியாமலே போயிடுச்சு. சரி, 5 படம் சிநேகனோட இருந்திருக்கேன் நான். சரி, இந்த படத்துல சிநேகனும் கண்டிப்பா ஒரு பாட்டு எழுத வச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவர் இங்க மேடையில டிக்ளேர் பண்றாரு எதிரின்றாரு. நான் எப்படி போய் அவரை பாக்குறதுன்னு தெரியல. அது எதுக்கு யாருக்குமே கேட்காது. அது எது கான்ட்ரோவர்சியோ அதுதான் போய் சேரும். அதனால அவர் சொல்ல எதிரியே அவன் மேடையில வச்சு எனக்கு சொல்லியிருக்கான், நீ என்ன கேட்குறியான்னு கேட்பாரு. இருந்தாலும் பரவாயில்ல, 2 எதிரிகளை ஒன்றாக வச்சு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா செஞ்சு பார்த்துருவோம். அதையும் எனக்கு இன்னும் கனவு வந்து இளையராஜா சாரோட வேலை செய்யறது தான். அந்த கனவு தான் அது கனவு. அது இளையராஜா சார், பி.சி. ஸ்ரீராம், கமல் சார், இந்த 3 பேரோட ஒர்க் பண்ணும். ஆனால் 3 பேரோட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நான் தான் 3 முறையுமே தவிர்த்திருக்கேன். நான் காரணம் என்னன்னா பயமா இருக்கு அவங்ககிட்ட. எப்படி போய் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்றதுன்னு கூட நமக்கு சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. நம்ம மூஞ்சி வேற தாடியோட ஏற்கனவே வேற மாதிரி இருக்கு, சும்மாவே கோபமா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏன்னா நானே போராடி இளையராஜா சாரை என்னுடைய 4வது படத்துக்கு தான் 3வது படத்துக்கு தான் பாட்டு பாடவே வாய்ப்பு கிடைச்சது எனக்கு, பாட வைக்கிறதுக்கு. தேசராஜ் சார் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆராடிற சாங்ல நமக்கு சினிமா தெரியும் அவ்வளோதான், வேற ஒன்றும் தெரியாது. அதுக்காக சீனியர் யாரையும் மதிக்க தெரியாது, இல்லை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு வேணா தெரியாது, அப்படிதான் இருக்கும். அன்றைய காலகட்டங்களில் வந்து சத்திரியனா இருக்கக்கூடிய அரசனும் சத்திரிய வம்சமா இருக்கக்கூடிய போர் வீரர்களும் ஒரே இலக்கோடு ஒரே விஷயத்துக்காக போர் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அரசர் வேறையா இருக்காங்க, போராடுறவங்க வேறையா இருக்காங்க. சத்திரிய வம்சத்துக்கு வந்து தங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்ச்சி தெரியாது, அது கதையில இருக்கான்னு தெரியல. அதனாலதான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய சத்திரிய வம்சத்துடைய போராட்டத்தை தன்னை சுத்தி நடந்த சூழ்ச்சி தெரியாமலே போயிடுச்சு. சினிமாவில் நடிகராக சத்திரிய வம்சமாக இருந்த சிவாஜி சாருடைய குடும்பத்திலிருந்து அந்த பேர் சரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கு. அதனால இந்த திரைப்படம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. உங்களுடைய கதை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறணும். உங்களுடைய எல்லாருடைய உழைப்புக்கும் இறைவன் வெற்றி கொடுக்கணும்னு வேண்டி விரைபடுகிறேன். நன்றி.